கன்சல்டிங் மற்றும் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மிகச்சிறப்பாக பெற்றுக்கொள்ள GPS ஃபினான்ஸ். மக்கள் விரும்பும் வேட்பாளர் யாரோ அவர்தான் எங்கள் ஜனாதிபதி வேட்பாளர் என்று முன்னாள் அமைச்சரும் மஹிந்த ராஜபக்சவின் சகோதரருமான பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். மேலும் கூட்டணி அமைப்பது தொடர்பில் தாம் யாரிடமும் எந்த நிபந்தனையை முன்வைக்கவில்லை என்று தெரிவித்த அவர், ஜனாதிபதி தேர்தலில் கூட்டணி அமையும் வாய்ப்பில்லை என்பதே உண்மையான வரலாறு என்று சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி வேட்பாளர் உரிய நேரத்தில் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதால் கோட்டாபாய முன்வந்து தனது விருப்பை சொன்னது போல போட்டியிட விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என இதன்போது அவர் குறிப்பிட்டார். மேலும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்றும் இதன்போது குறிப்பிட்ட அவர் இதனை தாம் மனதார ஏற்பதாகவும் தெரிவித்தார். இதேவேளை இலங்கை ஓர் இறைமையுள்ள நாடு என்பதனால் அதனை தீர்மானிக்கும் அதிகாரம் மக்களிடம் இருக்க வேண்டும் என்றும் அதை உலக நாடுகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் பஷில் மேலும் கூறினார். எவ்வாறாயினும் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினருக்கும் பொதுஜன பெரமுனவிற்கும் இடையில் கடும் உட்பூசல்கள் நிலவி வருவதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. எந்தவொரு சூழ்நிலையிலும் பொதுஜன வேட்பாளர் அல்லாத இன்னொருவரை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கப் போவதில்லை என்று மஹிந்த தரப்பின் முக்கிய உறுப்பினர்கள் உறுதியாக கூறி வருகின்றனர். அதேபோல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவோ அல்லது வேறொருவரோ அல்லாமல் வெளியிலிருந்து புதிய வேட்பாளரை களமிறக்க கூடாது என்பதில் மைத்திரி தரப்பின் முக்கிய புள்ளிகள் உறுதியாக உள்ளனர். இந்த நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் அதிரடியான சில மாற்றங்கள் நிகழலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அனைத்து செய்திகளையும் பார்க்க IBC தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.